தேவி மகாத்மியம் பிராதானிக ரகசியம். அரசர் சுரதன் கூறியது: ஐயனே, சண்டிகா தேவியின் அவதாரங்களில் வரலாறுகள் உங்களால் எனக்கு சொல்லப்பட்டது. பிரம்மஸ்வரூபியே, அவற்றின் மூலஸ்வரூபத்தையும் முக்கிய ஸ்வரூபத்தையும் தாங்கள் கூறி அருளுதல் தகும். பிராமணோத்தமரே, உங்களை வணங்கி நிற்கும் எனக்கு தேவியின் எந்த ஸ்வரூபம் எந்த முறையில் என்னால் பூஜிக்க தகுந்தது என்று உள்ளபடி முழுதும் கூறுதல் வேண்டும். அரசே, ரிஷி முனிவர் கூறினார். அரசே, தாம் கேட்ட இது பரம ரகசியமானது, எவருக்கும் எளிதில் சொல்லக்கூடாது என்று பெரியோர் கூறுவர். ஆனால் தாம் எனது பக்தராதரால் உம்மிடம் சொல்லத்தகாதது என்னிடம் ஒன்றுமில்லை. முக்குண வடிவினலும் பரமேஸ்வரியுமான அன்னை மகாலட்சுமி எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாகியவள். காணப்படுவதும் காணப்படாததுமான ஸ்வரூபமுடைய அவள் அனைத்தையும் வியாபித்து நிற்கின்றாள். அரசரே, அவள் 4 கைகளில் 4 திருக்கரங்களில் மாதுளம்பழம், கதாயுதம், கேடயம், பானபாத்திரம் ஆகியவற்றை தரிப்பவளாயும், நாகப்பாம்பு, லிங்கம், யோனி இவற்றை தலையில் தரிப்பவளாயும் விளங்குகின்றாள். உருக்கிய பொன்னிறம் கொண்டவளும் உருக்கி வார்த்த பொன்னாபரணம் பூண்டவளும் ஆகிய அவள் சூன்யமான உலகனைத்தையும் தனது ஒளியால் நிரப்பினாள். பரமேஸ்வரியான மகாலட்சுமி உலகனைத்திற்கும் சூன்யமாயிருக்க கண்டு தமோகுணத்தால் ஒரு சிறந்த வடிவத்தை எடுத்து கொண்டாள். தெற்றிப்பல் கொண்ட சிறந்த முகத்துடனும் பரந்த கண்களுடனும் சிறுத்த இடையுடனும் மைவண்ணத்தில் செதுக்கினால் போன்றொரு பெண்ணுரு கொண்டாள். கத்தி, பான பாத்திரம், வெட்டிய தலை, கேடயம் ஆகியவை 4 கைகளை அலங்கரிக்க மார்பில் தலையற்ற சடலங்களை மாலையாக அணிந்து கொண்டு தலையில் சர்ப்பசிரோ மாலை தாங்கியவளாய் விளங்கினாள். தமோ குணத்துதித்த அந்த பெண்ணரசி மகாலட்சுமியை நோக்கி, தாயே, உமக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், எனக்கு பேரும் தொழிலும் அளித்தருள்வீர் என்றாள். மகாலட்சுமியானவள் அந்த தாமசப பெண்ணரசியை நோக்கி, உனது நாமங்கள் எவையோ தொழில்கள் எவையோ அவற்றை உனக்கு அளிக்கிறேன் என கூறினாள். மகாமாயை, மகாகாளி, மகாமாரி, ஷவ்தா, பசி, திருஷ்டா, தாகம், நித்ரா, தூக்கம், திருஷ்ணா, ஆசை, ஏகவீரா, நிகரற்ற வீரியம் படைத்தவள், தன்னை எவரும் மீற முடியாமல் தான் காலத்தையும் கடந்து நிற்கும் காலராத்திரி தேவி அவள். உனது நாமங்களாகிய இவை உனது தொழில்களாகிய உலகில் பிரசித்தி அடைய போகின்றன. தொழில்களால் பிரசித்தி அடைய போகின்ற நாமங்களாகும். ரூபங்களும் நாமங்களும் ஆகிய இவற்றால் உனது செயல்களை ஒருவன் அறிந்து கொண்டு அவற்றை பாராயணம் செய்தால் அவன் சுகத்தை அனுபவிப்பான். அரசே, மகாலட்சுமியானவள் அவளிடம் இங்கனம் கூறிவிட்டு மிகவும் சுத்தமான சத்வகுணத்தால் சந்திரன் போல் ஒளி பொருந்திய வேறொரு வடிவு கொண்டாள். சிறந்த பெண்ணுரு கொண்டு அக்ஷமாலையையும் அங்குசமும் தரிப்பவளாயும் வீணையும் புஸ்தகமும் தரிப்பவளாயும் அவள் விளங்கினாள். அவளுக்கும் மகாலட்சுமியாகிய அவள் பின்வரும் நாமங்களை அளித்தாள்: மகாவித்யா, மகாவாணி, பாரதி, வாக்கு, சரஸ்வதி, ஆர்யா, பிராமி, காமதேனு, பீஜகர்பா, தீஸ்வரி, புத்தியை ஆள்பவள். பின்னர் மகாகாளியையும் சரஸ்வதியையும் நோக்கி, மகாலட்சுமியானவள், தேவிகளே, நீங்கள் இருவரும் உங்களுடைய குணங்களுக்கு இந்த இரட்டை ஆண் பெண் வடிவங்களை தோற்றுவித்தல் வேண்டும் என்று கூறினார். அவர்களிடம் இவ்வாறு கூறிவிட்டு மகாலட்சுமி தானும் பொன் போன்ற நிர்மல குணமாகிய கருவினின்று தோன்றி பொன் போன்று பிரகாசிப்பவர்களும் தாமரையில் வீற்றிருப்பவர்களுமான ஸ்திரீ புருஷ இரட்டை வடிவத்தை தோற்றுவித்தாள். அந்த புருஷனை பிரம்மா, விதி, விரிஞ்சி, தாதா எனவும் அந்த ஸ்திரீயை பத்மா, கமலா, லக்ஷ்மி, மாதா எனவும் பெயரிட்டு அழைத்தாள். மகா காளியையும் சரஸ்வதியும் அவ்வாறே இரட்டைகளை ஒரே சமயத்தில் சிருஷ்டித்தனர். அவர்களுடைய ரூபங்களையும் நாமங்களையும் உனக்கு நான் கூறுகிறேன். கருத்த கழுத்தும் சிவந்த புஜங்களும் வெளுத்த உடலும் தலையில் சந்திரனும் உடைய புருஷனையும் வெண்மையான நிறத்தினலான ஸ்திரீயையும் மகாகாளி தோற்றுவித்தாள். அந்த புருஷன் நாமங்கள் ருத்ரன், சங்கரன், ஸ்தானு, கபர்த்தி,
திரிலோச்சனா. அந்த ஸ்திரீ த்ரியி வித்யா காமதேனு பாஷா அக்ஷரா ஸ்வரா. அரசே, பொன் மஞ்சள் நிறத்தினலான ஸ்திரீயையும் கருப்பு நிறத்தினலான புருஷனையும் சரஸ்வதி சிருஷ்டித்தாள். அவர்களுடைய நாமங்களையும் உனக்கு நான் கூறுகிறேன். புருஷனானவன் விஷ்ணு, கிருஷ்ணன், ரிஷிகேஷன், வாசுதேவன், ஜனார்த்தனன். ஸ்திரீயானவள் உமா, கௌரி, சதி, சண்டி, சுந்தரி, சுபகா, சிவா. இங்கனம் தோன்றிய ஸ்திரீக்கள் உடனே ஆண்மையை அடைந்தனர். இது எங்கனமென்று ஞானக்கண் படைத்தோர் காண்பர், அதை அறிய மாட்டாத ஏனையோர் காண மாட்டார்கள். அரசே, திரையி என பெயர் கொண்ட சரஸ்வதியை ஆதிசக்தியான மகாலட்சுமியானவள் பிரம்மாவிற்கு பத்னியாகவும், வரத்தை அளிக்கும் கௌரியை ருத்ரனுக்கும், ஸ்ரீதேவியை வாசுதேவனுக்கும் கொடுத்தாள். சரஸ்வதியுடன் சேர்ந்து பிரம்மதேவர் அண்டத்தை பிறப்பித்தார். வீரியவானான ருத்ர பகவான் கௌரியுடன் கூடி அதை உடைத்தார். அரசே, அந்த பிரம்மாண்டத்தின் மத்தியில் பிரதான மகத்தத்துவம் முதலிய சிருஷ்டி தொகுதி மகாபூதங்களின் வடிவான ஸ்தாவர ஜங்கம உலகனைத்தையும் அடைக்கலாக தோன்றிற்று. கேசவன் லக்ஷ்மியுடன் கூடி அதை போஷித்து காப்பாற்றினார். கௌரியுடன் கூடி மகேஸ்வரன் உலகனைத்தையும் சம்சார கடலில் ஆழ்த்தினார். மகாராஜனே, ஆதிசக்தியான மகாலட்சுமியானவள் சமத்துவம் அனைத்தில் வடிவாகியவள். சமத்துவம் அனைத்திற்கும் ஈஸ்வரி. நிராகாரமாகவும் சாகாரமாகவும் பல பெயர்களை தரித்து விளங்குபவள். அவளே சத்து, சித்து, ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறாள். மகா மாயை முதலிய வெவ்வேறு பெயர்களால் அவள் நிரூபிக்கப்படுகின்றாள். மகாலட்சுமி என்ற பிரசித்தமான ஒரு பெயரால் மட்டுமோ பிரத்யக்ஷ பிரமாணம் முதலிய சாதனங்களிலாலோ நிரூபிக்க இயலாதவள். இங்கனம் பிராதனிக்க ரகசியம் முற்றிற்று. வைக்கிருத்திக ரகசியம். முனிவர் கூறினார், அரசே, முக்குண வடிவான எந்த ஆதிசக்தியான மகாலட்சுமி தேவியானவள் தாமசி மகாகாளியாகவும் சாத்விகி மகா சரஸ்வதியாகவும் மூன்றாக பிரித்து கூறப்பட்டாளோ அவளே சர்வா, சண்டிகா, துர்கா, பத்ரா, பகவதி என்று கூறப்படுகிறாள். தமோகுண பிரகான சக்தியான மகாகாளி பகவான் விஷ்ணுவின் யோக நித்திரை என கூறப்படுகின்றாள். மது கைடபர்களை அழிப்பதற்காக அந்த சக்தியை தான் பிரம்மா துதித்தார். 10 முகங்களுடனும் 10 புஜங்களுடனும் மை போன்று கருத்த 10 பாதங்களுடனும் பரந்த 30 கண் வரிசையுடனும் அவளே விளங்குகின்றாள். அரசரே, பிரகாசிக்கின்ற பற்களுடனும் தெற்றி பற்களுடனும் அவள் பயங்கர வடிவினள். எனினும் ரூபம், சௌபாக்கியம், காந்தி முதலிய பெருந்திருவிற்கெல்லாம் இருப்பிடமாகியவள். கத்தி, அம்பு, கதாயுதம், சூலம், சக்கரம், பாசம், புசுண்டி, புரிகம், வில், இரத்த தோய்ந்த தலை இவற்றை தரிப்பவள். இந்த மகாகாளியே கடக்க முடியாத வைஷ்ணவி மாயையாகின்றாள். பூஜிக்கப்பட்டால் பூஜிப்பவனுக்கு சராசரம் அனைத்தையும் வசமாக்குவாள். எல்லா தேவர்களுடைய சரீரங்களிலிருந்தும் வெளிவந்து திரண்ட எல்லையில்லா காந்தியை உருவாய்க் கொண்டவள் எவளோ அவளே முக்கண பிரகிருதி வடிவிலான மகாலட்சுமி. நேரில் மகிஷாசுரனை கொன்றவள். வெள்ளை முகமும் கருத்த புஜங்களும் வெண்மை மிக்க ஸ்தன மண்டலங்களும் சிவந்த இடையும் சிவந்த பாதங்களும் கருத்த துடைகளும் கால்களும் உடையவளாய் யௌவனத்தின் மதம் மிகுந்து காண்பவள். அழகிய இடுப்புடையவள். விசித்திரமான மாலைகளும் வஸ்திரங்களும் ஆபரணங்களும் அணிந்தவள். சந்தன பூச்சினால் அழகியவள். காந்தி, ரூபம், சௌபாக்கியம் இவற்றால் ஒப்பற்று விளங்குபவள். 1000 கணக்கற்ற கைகள் உடையவளாயினும் அவள் 18 கைகள் உடையவளாய் பூஜிக்கதற்கு உரியவள். வலது பக்கத்திற்கு கீழ்க்கையில் நின்று வரிசையாக அவள் ஏந்தும் ஆயுதங்கள் இனி கூறப்பட்டுள்ளன. அக்ஷமாலை, தாமரை, அம்பு, கத்தி, வஜ்ரம், கதாயுதம், சக்கரம், திரிசூலம், கோடரி, சங்கம், மணி, பாசம், வேல், தண்டம், கேடயம், வில், பானபாத்திரம், கமண்டலம் ஆகிய இவ்வாயுதங்களால் அலங்கரிக்க பெற்ற புஜங்களுடன் கமலாசனத்தில் வீற்றிருப்பவள். அரசரே, எல்லா தேவர்களின் வடிவங்களும் எல்லோரையும் ஆள்பவளும் இந்த மகாலட்சுமியை பூஜிக்கும் அவள்
எல்லா உலகங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் பிரபு ஆவான். சத்வகுணத்தை அடிப்படையாய் கொண்டு கௌரி தேவியின் தேகத்திலிருந்து உண்டாகியவள் எவளோ அவள் சரஸ்வதி எனப்படுபவள். நேரில் சும்பராசுரனை வதைத்தவள். அரசே, அவள் 8 கைகள் உடையவளாய் அம்பு, உலக்கை, சூலம், சக்கரம், சங்கம், மணி, கலப்பை, வில் இவற்றை ஏந்தியவள். நிசும்பனை வதைத்தவளும் சும்பாசுரனை சம்ஹரித்தவளுமான இந்த தேவியை பக்தியுடன் நன்கு பூஜிக்கப்பட்டால் அனைத்தையும் அறியும் வல்லமையை அளிக்கிறாள். அரசே, இவ்வாறாக உனக்கு மூர்த்திகளின் ஸ்வரூபங்கள் கூறப்பட்டன. ஜெகன்மாதாவின் அதாவது மகாலட்சுமியின் உபாசன கிரமம் அவ்வாறே மகாகாளி முதலிய மூர்த்திகளின் உபாசனா கிரமம் தனித்தனியே கேட்டறிந்து கொள்வாய். எப்போது 4 கைகளுடன் கூடிய மகாலட்சுமி பூஜிக்கப்படுகின்றாளோ அப்போதே அவளுக்கு வலது பக்கத்தில் 4 கைகளுடன் மகா காளியும் இடது பக்கத்தில் 4 கைகளுடன் மகா சரஸ்வதியும் பூஜிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு பின்புறம் இரட்டை வடிவங்கள் 3 பூஜிக்கப்பட வேண்டும். நடுவில் சரஸ்வதியுடன் பிரம்மாவும், வலதுபுறம் கௌரியுடன் ருத்ரனும், இடதுபுறம் லக்ஷ்மியுடன் விஷ்ணுவும் பூஜிக்கப்பட வேண்டும். முன்வரிசையில் உள்ள தேவிமார்களுக்கு முன்புறத்தில் இனி கூறப்படும் 3 தேவதைகளும் பூஜிக்கப்பட வேண்டும். நடுவில் 18 கைகளுடன் கூடிய மத்திய சரித்திர லக்ஷ்மியின் மூர்த்தியும், அவளுக்கு இடது பக்கத்தில் 10 முகங்கள் கூடிய பிரதம சரித்திர மகாகாளியின் மூர்த்தியும், வலது பக்கத்தில் 8 கைகளுடன் கூடிய உத்தம சரித்திர சரஸ்வதியின் மூர்த்தியுமாக இவ்வாறு ஆதிசக்தியான பெருமைமிக்க லக்ஷ்மியை அம்ச தேவதைகளுடன் பூஜிக்க வேண்டும். அரசரே, 18 கைகளுடன் கூடிய லக்ஷ்மியையோ 10 முகங்களுடன் கூடிய காளியையோ 8 புஜங்களுடன் கூடிய சரஸ்வதி அன்னையையோ பூஜை செய்யும் போது அவர்களுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எல்லா துர்நிமித்தங்களும் சாந்தியாக கால தேவதையும் மிருத்யு தேவதையும் பூஜிக்கப்பட வேண்டும். சும்பாசுரனை சம்ஹரித்த அஷ்டபுஜ தேவியை பூஜிக்கும் போது அவளுக்கு 9 சக்திகளும் ருத்ரரும் விநாயகரும் பூஜிக்கப்பட வேண்டும். நமோ தேவியை என்னும் ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமியை பூஜிக்க வேண்டும். 3 அவதாரங்களையும் பூஜிக்கும் போது அந்தந்த அவதாரத்தை பற்றிய சரித்திரத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் உபயோகிக்க வேண்டும். எல்லாவற்றாலும் முக்கியமாய் பூஜிக்கற்குரியவள் 18 புஜங்களுடன் கூடியவளும் மகிஷாசுர மர்தினியுமான மகாலட்சுமியான அன்னையானவள். அவளே மகாலட்சுமியும் மகாகாளியும், அவளேதான் சரஸ்வதி எனவும் கூறப்படுபவளும் புண்ணிய பாவங்களுக்கு ஈஸ்வரியும் சர்வலோக மகேஸ்வரியும் ஆவாள். மகிஷாசுர மர்தினி எவனால் பூஜிக்கப்படுகின்றாளோ அவன் உலகத்திற்கு பிரபுவாய் விளங்குவான். ஆகையால் ஜெகத்தாத்ரியும் பக்தர்களிடம் வாத்சல்யம் உள்ளவளுமான சண்டிகா தேவியை விசேஷமாய் பூஜித்தல் வேண்டும். அரசே, அர்க்யம் முதலியவற்றாலும் அலங்காரம், கந்தம், புஷ்பம், அக்ஷத, தூபம், தீபம், பலவகை தின்பண்டங்களுடன் இனிமையான பண்டங்களுடன் நைவேத்தியம், இரத்தம் தோய்ந்து பலி, மாமிசம், மது முதலியவற்றாலும் நமஸ்காரம், ஆச்சமனீயம், நல்ல வாசனையுடைய சந்தனம், கற்பூரத்துடன் கூடிய தாம்பூலம் ஆகியவற்றாலும் அன்பு கசிந்த மனத்துடன் பூஜிக்க வேண்டும். தேவிக்கு எதிரில் இடது பக்கம் தேவியினால் தலை வெட்டப்பட்ட மகா அசுரனும் தேவியினால் சாயுஜ்ய பதவி அளிக்கப்பட்டவனான மகிஷாசுரனை பூஜிக்க வேண்டும். வலது பக்கம் எதிரில் பரிபூர்ணமான தர்மத்தின் அதிதேவதையான சிம்ஹத்தை பூஜிக்க வேண்டும். சராசர பிரபஞ்சத்தை தாங்குவதாய் பாவித்து தேவியின் வாகனத்தை பூஜிக்க வேண்டும். புத்திமானான புருஷன் அதன்பின் ஏகாக்கிர மனதுடன் அவளுடைய ஸ்தோத்திரத்தை செய்ய வேண்டும். பின்னர் கைகூப்பி கொண்டு இச்சரித்திரங்களால் துதிக்க வேண்டும். அல்லது மத்தியம் சரித்திரம் ஒன்றினால் மட்டுமாவது துதிக்கலாம். மற்ற 2 சரித்திரங்களின் ஒன்றினால் மட்டும் இங்கு துதிக்கப்படலாகாது. சரித்திரத்தின் பாதியை குறையாக ஜபிக்க கூடாது. ஆனால் ஜபம் குறைபாடுடையதாக பயனுற்றதாக ஆகும்.
பிரதிக்ஷிணங்களும் நமஸ்காரங்களும் செய்து தலைமேல் கரம் கூப்பி கொண்டு சோம்பலின்றி எல்லா அபராதங்களுக்கும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கோர வேண்டும். ஒவ்வொரு ஸ்லோகத்தாலும் எள்ளும் நெய்யும் கலந்த பாயாசத்தை ஹோமம் செய்ய வேண்டும். இங்கனம் செய்ய இயலாதவர் ஸ்தோத்திர மந்தங்களால் மட்டுமல்லாது சண்டிகைக்கு மங்களகரமான ஹவிஸை ஹோமம் செய்ய வேண்டும். பின்னர் மீண்டும் ஒன்றுபட்ட மனத்துடன் தேவியை நாம மந்திரங்களால் பூஜிக்க வேண்டும். மேலும் அடக்கத்துடன் கைகூப்பி தலை சாய்த்து வணங்கி மனத்தில் சண்டிகா பரமேஸ்வரியை ஸ்தாபித்து நீண்ட காலம் தியானத்திலிருந்து தன்மயமாக வேண்டும். இவ்வாறாக எவன் பக்தியுடன் தினந்தோறும் பரமேஸ்வரியை பூஜிக்கின்றானோ அவன் விரும்பிய போகங்களையெல்லாம் அனுபவித்து தேவியின் சாயுஜ்ய பதவியை எய்துவான். எவன் பக்தர்களிடம் வாத்சல்யம் பூண்ட சண்டிகா தேவியை நாள்தோறும் பூஜிப்பதில்லையோ அவனுடைய புண்ணியங்களை சாம்பலாக்கி பரமேஸ்வரியானவள் அவனை தாபத்ரியத்தால் எரிப்பாள். அரசே, ஆகையால் சர்வலோக மகேஸ்வரியான சண்டிகையை கூறப்பட்ட முறைப்படி பூஜிப்பாய், அதனால் இன்பத்தை அடைவாய். இங்கனம் வைகிருதிக்க ரகசியம் முற்றிற்று. மூர்த்தி ரகசியம். முனிவர் கூறினார், எந்த பகவதியானவள் நந்தா என்ற பெயருடன் நந்தனுடைய புத்திரியாக தோன்றப் போகிறாளோ அவள் பக்தியுடன் துதிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டால் உலகையும் வசமாக்குவாள். அந்த தேவியானவள் பொன் போன்று அழகாய் ஒளி வீசும் ஆடையையும் சிறந்த பொன் அணியையும் அணிந்து பொன் நிறத்தினளாய் பொன் போல் ஒளிர்பவள். தாமரையும் அங்குசமும் பாசமும் சங்கமும் அலங்கரிக்கும் 4 கைகளை உடையவள். அவளே இந்திரா, கமலா, லக்ஷ்மி, ஸ்ரீ பொற்றாமரையில் வீற்றிருப்பவள். பாவமற்றவளே, முதலில் ரக்ததந்திகா என்ற பெயர் பூண்டவள் என்று எந்த தேவியை கூறினேனோ அவளுடைய ஸ்வரூபத்தை கூறுகிறேன் கேட்பாய். அது பயம் அனைத்தையும் போக்குவது. சிவப்பு வஸ்திரம், சிவப்பு வர்ணம், அங்க பூஷணங்களெல்லாம் சிவப்பு, சிவப்பான ஆயுதம், சிவந்த கண், செம்பட்டை மயிர், மிகவும் பயங்கர வடிவம், கிவந்ததும் கூரியதுமான நகங்கள், சிவந்த பற்கள், அதனால் ரக்ததந்திகா என பெயர் கொண்டவள். பதிவிரதா ஸ்திரீயானவள், பர்த்தாவிற்கு அன்புடன் பணி செய்வது போல் தேவியானவள் பக்த ஜனங்களை சேவிக்கவும் செய்வாள். அவள் வடிவத்தில் பூமியைப் போல் விசாலமானவள், மேருவைப் போல் உயர்ந்து அகன்று மிகவும் பருத்து மனோகரமாக 2 ஸ்தானங்களை உடையவள். கடினமாய் வெகு கமனீயமாய் எல்லா இன்பங்களையும் சுரக்கும் அந்த ஸ்தானங்கள் ஆனந்தமெல்லாம் உட்கொண்ட பார்க்கடல். அவற்றால் தேவியானவள் பக்தர்களுக்கு பால் ஊட்டுவாள். கத்தி, பானபாத்திரம், உலக்கை, கலப்பை இவற்றை தரிக்கும் அந்த யோகீஸ்வரியான தேவி ரக்த சாமுண்டா எனப்படுகிறாள். இவளால் சராசர பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. இவளை எவன் பக்தியுடன் பூஜிக்கின்றானோ அவன் சராசரத்தை வியாபிப்பான். ரக்ததந்தா தேவியின் வடிவ ஸ்துதியாகிய இதை எவன் தினந்தோறும் படிக்கின்றானோ அவனுக்கு தேவியானவள் பர்த்தாவிற்கு பிரியமான ஸ்திரீயை போல் பணிவிடையும் செய்வாள். சாகம்பரி தேவி நீலவர்ணமானவள், கருநெய்தல் போன்ற கண் படைத்தவள், கம்பீரமான நாபியை உடையவள், 3 மடிப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட குறுகிய வயிறு உடையவள், கடினமாய் சமமாய் வட்டமாய் பெரியதாய் பருத்து எழுந்த ஸ்தானங்களை உடையவள், கமலாசனத்துறைபவள், கமலத்தையும் கைப்பிடி நிறைய அம்புகளையும் விரும்பப்படும் ரசங்களுடன் கூடியதும் பசி, தாகம், சாக்காடு முதலிய பயங்களை போக்குவதுமான புஷ்பம், தளிர், வேர், பழம் முதலியவற்றின் கதம்பத்தையும் ஒளிர்வீசும் வில்லையும் பரமேஸ்வரி 4 கைகளிலும் கொண்டுள்ளாள். சாகம்பரியாகிய அவளே சதாக்ஷி எனப்படுபவள். துர்கா என போற்றப்படும் அவளே சோகமற்றவள், துஷ்டர்களை அடக்குபவள், பாவங்களையும் விபத்துக்களையும் போக்குபவள். அவளே உமா, கௌரி, சதி, சண்டி, காளிகா, பார்வதி. சாகம்பரி தேவியை துதித்தும் தியானித்தும் ஜபித்தும் பூஜித்தும் நமஸ்கரித்தும் ஒருவன் விரைவில் அன்னபான ஸ்மிருதியையும் அழிவற்ற அமிர்த பதவியையும் பயனாய் அடைவான். பீமா தேவியானவள் நீலவர்ணமானவள். அவள் கடை பற்களுடனும் வாய்ப்பற்களுடனும் பிரகாசிப்பவள்.
பரந்த கண் படைத்தவள். வட்டமான பருத்த ஸ்தனங்களை உடைய பெண் வடிவினள். சந்திரகாசம், கத்தி, உடுக்கை, பானபாத்திரம் இவற்றை தரிப்பவள். ஏகவீரா, காளராத்திரி, காமதா என அவளை துதித்து போற்றப்படுகின்றாள். பிராமி தேவி என்று அழைக்கப்படுபவள். ஒளி பிளம்பால் சூழப்பட்டு கண்ணெடுத்து பார்க்க முடியாதவள். விசித்திரமான காந்தி பொருந்தியவள். அழகிய சந்தன பூச்சுடையவள். விசித்திரமான ஆபரணங்களால் அலங்கரிக்க பெற்றவள். விசித்திரமான வண்டு ஒன்றை கையில் உடையவள். அவள் மகாமாரி என போற்றப்படுகின்றாள். அரசே, இங்கனம் ஜெகன்மாதாவான சண்டிகா தேவியின் வடிவங்களாகிய எவை கூறப்பட்டனவோ அவை எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்விக்கும் காமதேனுக்கள் என போற்றப்படுகின்றன. இது மிகவும் இரகசியம், எவருக்கும் முன்னால் சொல்லத்தக்கதன்று. தேவியின் திவ்ய மூர்த்தங்களை பற்றிய இவ்வரலாறு வேண்டும் பயனை அளிக்க வல்லது. ஆகையால் முழு முயற்சியுடன் இடைவிடாது ஜபிப்பாயாக. 7 பிறவைகளில் குறித்த பிரம்மஹத்தி போன்ற கொடிய பாவங்கள் அனைத்தினின்றும் இந்த சப்தசதி மந்திரங்களை படித்த மாத்திரத்திலேயே ஒருவன் விடுபடுகிறான். தேவியின் தியானம் என்னால் இங்கனம் விளக்கி கூறப்பட்டது. இது இரகசியங்களுள் மகத்தான அதிரகசியம். ஆகையால் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்விக்கும் இதை எல்லா முயற்சியாலும் போற்ற வேண்டும். இங்கனம் மூர்த்தி இரகசியம் முற்றிற்று. தேவி மகாத்மியத்தின் உத்தர பாகம் முற்றிற்று.